வணக்கம். உங்க கமர்ஷியல் வண்டிக்கு இன்சூரன்ஸ் எடுக்கணும். ஆனா அதுல வெறிய குழப்பம் இருக்கா? கவலையே படாதீங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லா விஷயத்தையும் ரொம்ப சிம்பிளா, தெளிவா விளக்க போறேன். வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த முக்கியமான கேள்வியிலிருந்து ஆரம்பிப்போம். உங்க கமர்ஷியல் வண்டிக்கு இன்சூரன்ஸ் உண்மையிலேயே அவசியமா? இதுக்கு பதில் என்னன்னா, அது வெறும் ஒரு நல்ல ஐடியா மட்டும் இல்லைங்க. அது ஒரு கட்டாயமான சட்டம். அது ஏன்னு தான் இப்ப பார்க்க போறோம். நாம இன்னைக்கு என்னென்னலாம் பார்க்க போறோம்னா, முதல்ல இந்த இன்சூரன்ஸ் எதுக்கு இவ்ளோ முக்கியம்னு பார்க்கலாம். அப்புறம் உங்க தேவைக்கு கரெக்டான பாலிசியை எப்படி செலக்ட் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் உங்க பாலிசியில எதுக்கெல்லாம் கவர் ஆகும், ஆகாதுன்னும், ஒருவேளை தேவைப்பட்ட எப்படி கிளைம் பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். கடைசியா சில முக்கியமான டிப்ஸோட முடிப்போம். சரி, நம்மளோட முதல் செக்ஷனுக்குள்ள போகலாம். எதுக்காக இந்த இன்சூரன்ஸ் இவ்ளோ அவசியம்? கமர்ஷியல் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ்னா என்ன? ரொம்ப சிம்பிள். உங்க பிசினஸ்க்காக ஓடுற வண்டிங்க, அதாவது உங்க ட்ரக்கு, வேனு இல்ல டாக்ஸி, இது மாதிரி வண்டிகளுக்காகவே ஸ்பெஷலா டிசைன் பண்ண ஒரு பாதுகாப்பு திட்டம் தான் இது. இத உங்க பர்சனல் கார் இன்சூரன்ஸோட குழப்பிக்காதீங்க. ரெண்டும் டோட்டலா வேற. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது உங்க சாய்ஸ்லாம் கிடையாது, இது ரூல். இந்தியாவோட மோட்டார் வாகன சட்டம் 1988 படி ரோட்ல ஓடுற ஒவ்வொரு கமர்ஷியல் வண்டிக்கும் குறைஞ்சது ஒரு தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் பாலிசியாவது கட்டாயம் இருக்கணும். இந்த சட்டத்தை மீறினா ஃபைன் கட்ட வேண்டியிருக்கும். அது ஒரு குற்றம் கூட. சரி, இப்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டுக்கு வந்திருக்கோம். உங்க பிசினஸ்க்கு கரெக்டான பாலிசிய எப்படிங்க செலக்ட் பண்றது? பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மெயின் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு சட்டப்படி கட்டாயமான தேர்ட் பார்ட்டி பாலிசி. இது உங்க வண்டியால மத்தவங்களுக்கு ஏற்படுற சேதங்களுக்கு மட்டும்தான் கவர் ஆகும். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், உங்க வண்டிக்கு ஏதாவது ஆச்சுன்னா இதுல கவர் ஆகாது. அதுக்கு தான் இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, காம்ப்ரிஹென்சிவ் பாலிசி. இது தேர்ட் பார்ட்டி கவரேஜோட சேர்த்து உங்க சொந்த வண்டிக்காகிற டேமேஜ், திருட்டு, தீ விபத்துன்னு எல்லாத்துலேருந்து ஒரு முழுமையான பாதுகாப்பு கொடுக்கும். அடுத்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது ஐடிவி. அதாங்க இன்சூர்டு டிக்ளேர்ட் வேல்யூ. சிம்பிளா சொல்லணும்னா, ஒருவேளை உங்க வண்டி திருடு போயிடுச்சு இல்லனா மொத்தமா டேமேஜ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களுக்கு கொடுக்குற மேக்ஸிமம் அமௌண்ட் இதுதான். இது உங்க வண்டியோட அப்போதைய மார்க்கெட் வேல்யூவா பொறுத்திருக்கும். அடுத்து என்சிபி, அதாவது நோ கிளைம் போனஸ். இது சேஃபா வண்டி ஓட்டுறதுக்கு கிடைக்கிற ஒரு ரிவார்ட் மாதிரி. நீங்க ஒரு வருஷம் முழுக்க எந்த கிளைமும் பண்ணலனா அடுத்த வருஷம் பிரீமியம் கட்டும்போது உங்களுக்கு ஒரு நல்ல டிஸ்கவுண்ட் கிடைக்கும். சிம்பிள். இந்த என்சிபி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்களேன். ஒரு வருஷம் கிளைம் பண்ணலையா, உடனே 20% டிஸ்கவுண்ட். இதே மாதிரி தொடர்ந்து 5 வருஷம் நீங்க ஒரு கிளைம் கூட பண்ணலனா உங்க பிரீமியம்ல பாதிக்கு பாதி, அதாவது 50% வரைக்கும் குறைக்க முடியும். யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய சேவிங்ஸ். சரி, ஒரு காம்ப்ரிஹென்சிவ் பாலிசி எடுத்துட்டீங்க. அது உங்களுக்கு என்னென்ன வகையிலெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கும்? வாங்க டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த காம்ப்ரிஹென்சிவ் பாலிசிங்கிறது ஒரு சூப்பர் ஹீரோ ஷீல்டு மாதிரி. எதுக்கெல்லாம் கவர் ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஆக்சிடென்ட், வண்டி திருடு போறது, தீ விபத்து, ஏன் வெள்ளம், பூகம்பம் மாதிரி இயற்கை சீற்றங்கள், கலவரம், இது எல்லாத்தையும் விட முக்கியமா மத்தவங்களுக்கு நம்மால ஏற்படுற சேதங்கள் எல்லாத்தையும் இதை பார்த்துக்கும். அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், எதுக்கெல்லாம் கவர் ஆகும்னு பார்த்தோம். இப்போ எதுக்கெல்லாம் கவர் ஆகாதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இது சரியா புரிஞ்சுக்கிட்டாதான் பின்னாடி கிளைம் ரிஜெக்ட் ஆகிறத தவிர்க்க முடியும். இந்த விஷயங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா இந்த மாதிரி சமயங்கள்ல உங்க கிளைம் ரிஜெக்ட் ஆக சான்ஸ் இருக்கு. வேலிட் லைசென்ஸ் இல்லாம வண்டி ஓட்டுனா, குடிச்சிட்டு ஓட்டுனா, வண்டியோட நார்மல் வேர் அண்ட் டேர், ஏதாவது சட்டவிரோத செயல்களுக்கு வண்டியை யூஸ் பண்ணா, பாலிசில சொல்லியிருக்கிற ஏரியாவுக்கு வெளியே ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா இதுக்கெல்லாம் கவரேஜ் கிடைக்காது. சரி, ஒருவேளை கிளைம் பண்ண வேண்டிய ஒரு சூழல் வந்துட்டா என்ன பண்றது? அதுக்கான வழிமுறைகளை இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம். இந்த கிளைம் ப்ராசஸ் பார்க்கறதுக்கு பெருசா தெரிஞ்சாலும் அது ரொம்ப சிம்பிளான 6 ஸ்டெப்ஸ் தான். முதல்ல இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு உடனே ஃபோன் பண்ணி சொல்லணும். ரெண்டாவது, ஆக்சிடென்ட் இல்ல திருட்டுனா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும். அடுத்து டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணதும் சர்வேயர் வந்து வண்டியை செக் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் வண்டியை ரிப்பேர் பண்ணிட்டு ஃபைனலா செட்டில்மெண்ட் முடிஞ்சிடும். இந்த மொத்த ப்ராசஸ்லயும் நீங்க மறக்கவே கூடாத ஒரே விஷயம் என்னன்னா, என்ன நடந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் கால் உங்க இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் போகணும். எவ்வளவு சீக்கிரம் சொல்றீங்களோ அவ்வளவு ஈலியா உங்க கிளைம் ப்ராசஸ் ஆகும். சரி, கடைசியா நாம இதுவரைக்கும் பார்த்த விஷயங்கள்ல இருந்து சில முக்கியமான டிப்ஸா பாத்திரலாம். உங்க பிரீமியம் தொகைய எதெல்லாம் முடிவு பண்ணுதுன்னு எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? 4 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஒன்னு, உங்க வண்டியோட மார்க்கெட் வேல்யூ, அதாவது ஐடிவி. ரெண்டாவது, உங்க வண்டியோட மாடல் என்ன, அதோட வயசு என்னங்கிறது. மூணாவது, வண்டி எந்த ஊர்ல ரிஜிஸ்டர் ஆயிருக்குங்கிற ஆர்டிஓ. நாலாவது, உங்க சேஃப் டிரைவிங்கான போனஸ், அதாவது என்சிபி. கடைசியா ஒன்னு மட்டும் மனசுல வச்சுக்கோங்க, இன்சூரன்ஸ் பாலிசிங்கிறது வெறும் ஒரு பேப்பர் டாக்குமெண்ட் கிடையாதுங்க. அது உங்க பிசினஸ்க்கும் உங்க வாழ்வாதாரத்துக்கும் ஒரு பெரிய பாதுகாப்பு வலை. திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும்போது உங்க பல வருஷ உழைப்ப கரைச்சிடாம பாத்துக்கிறது இந்த இன்சூரன்ஸ் தான்.
இந்த விளக்கத்தோட இறுதியில உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி. இப்போ உங்க கையில இருக்கிற இன்சூரன்ஸ் பாலிசியை எடுத்து பாருங்க. அது நிஜமாவே உங்க பிசினஸ்க்கு தேவையான முழு பாதுகாப்பையும் கொடுக்குதா? யோசிங்க. கரெக்டான பாலிசியை செலக்ட் பண்றது உங்க வண்டியை மட்டும் இல்ல, உங்க எதிர்காலத்தையுமே பாதுகாக்கும். நன்றி.